வசனத்தை தானே சொல்றேன், நீங்க என்ன உடனே என்ன சொல்லுங்க? ஆமா, கர்த்தர் இப்படிதான் நடத்தி இருக்கிறார். என்ன சங்கீதக்காரனா சொல்றாருங்க? நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்ன பண்ணாரு? என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. I seek the Lord and the Lord had freed me from all my fears. I like that translation because that's profound for me, because that's why I titled it on the first day of this month, and I said, you know what? The Lord is a God that will free you from all your fears. There are several fears that you can go through in your life. அநேக விதமான பயங்களோடு கூட கடந்து வர்றோம். பண பயம், பிள்ளையினுடைய பயம், வேலையினுடைய பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், அநேக பயங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரே ஒரு க்ளூ தான், நீ கர்த்தரை தேடும் போது அந்த பயத்தை கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். அவரால் மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். இந்த சங்கீதக்காரருடைய அனுபவத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், அவனுக்கு பலவிதமான பயம். உயிர் மேல பயம், உறவுகள் மேல பயம். உயிர் மேல பயம், உறவுகள். யார் தெரியுமா? சொந்த மாமனார் துரத்துறாரு. வீட்டுக்கு போனா ஒரு நாள் மனைவி கூட சொல்லுது, நீ பைத்தியம் மாதிரி பண்ற, நீ வீட்டுக்கெல்லாம் வராத. அந்த மாதிரி அநேக எதிர்ப்புகள் சொந்தத்திலும் கூட இந்த மனுஷன் சந்தித்தாலும் கர்த்தர் அவனுடைய எல்லா பயங்களுக்கு அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அந்த நிலவரங்களை கட்டளிடுகிறவராய் இருக்கிறார். அதுதான் கர்த்தர் என்ன பண்ற அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அதை நிலைப்படுத்தி காண்பிக்கும் போது அவர் எழுதுறாரு, சிங்க கட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா எனக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் குறைவை வைக்கவே மாட்டார். ஓ, யூ நோ வாட்? சிங்கம்லாம் பசியா இருக்காதான். நான் சிங்கத்தை பார்த்ததில்லை, ஜூல தான் பார்த்துக்கிறேன். நேராக பார்த்த மாதிரிலாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய ஆராய்ச்சிகளை நான் படித்து பாருங்க. ஏன் இந்த டெப்தா இந்த சங்கீதக்காரர் எழுதுறாருன்னா, அதால பசி தாங்க முடியாது. அது தாட்சி அடைந்து பட்டினியா கூட அது சில நேரத்தில் இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுற மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவுகள் வரவே வராது. ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறவர் என்று சொல்லி முதல் வாரங்களை உங்களோடு கூட பேசினேன். அதை ஆதாரமாய் படுத்தி உங்களோடு கூட சொன்னேன். பாருங்க, யோசுவாவுடைய வாழ்க்கையை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறதுக்கு கர்த்தர் ஏவி கொண்டிருந்தார். ஏன்னா நிறைய கேப் ஆயிருச்சு. ஒவ்வொரு வாரமும் நான் இப்படி ஒரு சிலரை அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஏனென்றால் முதல் வாரங்களில் எங்களுடைய தகப்பனாருடைய ஆனிவர்சரியாக இருந்தால ஒரு ஊழியக்கார் வந்தார், நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு பிற்பாடு போன வாரம் ஆக்சுவலி குருத்தோலை இந்த அது பாம் சண்டையாக இருந்தாலே அருமையான ஒரு மூத்த ஊழியர் வந்தாங்க. அவங்களெல்லாம் இங்கே வரணும்னு விரும்புகிறாங்க. நிறைய பேர்கிட்ட அடிக்கடி என்ன பண்ணுவோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்டர்நெட் ஆன்லைனில் போகிறதுனால உங்கள் சர்ச்சுக்கு வரலான்னு இருக்கிறேன், அப்படியே தான் போடுறாங்க. அந்த லைன் அப்படி தான் கொடுக்குறாங்க. குட் ஃப்ரைடே கூட அப்படி தான் என்கிட்ட கேட்டாங்க. குட் ஃப்ரைடேக்கு நாங்கள் எல்லாம் வரலான்னு குடும்பம். அப்போ அவங்க கேட்கும்போது பெரியவங்களாச்சே, சரி நீங்களே கொஞ்ச நேரம் எங்கள் சர்ச்சில் பேசிடுங்க அப்படின்ட்டு அனுமதி கொடுக்கிறேன். ஏனென்றால் அவங்களுக்கிட்டே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்பதனாலே. ஆனால் இங்கே தொடர்ச்சியாய் பேசுகிற காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க. ஆமென். கர்த்தர் எல்லா ஆபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். 107ஆம் சங்கீதத்தில் 4 வெவ்வேறுபட்ட இடங்களை நீங்க வாசிக்கிறீங்க. அது ஒருவேளை இல்லாமையின் பயமா இருக்கட்டும், ஒரு மரண பயமா இருக்கட்டும், வியாதிக்குரிய பயமா இருக்கட்டும், எந்த பயத்திலிருந்து கர்த்தர் உன்னை நீங்களாக்கி விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த யோசுவா சொல்றாரு, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு மனுஷனை சார்ந்திருக்கும் போது நமக்கு பயம் இருக்காது. இப்போ பாருங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய உதாரணத்தை நான் எடுத்துப்பேன். நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும், அவங்களுக்கு ஒரு பயமே இருக்காது. என் பையனுக்குலாம் செலவு பண்ணுறதுக்கு கூட சில நேரத்தில் பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய காசை அவர் பண்ணல, அவருக்கு அவருடைய காரியமே தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உதாரணமாக சொல்லி கொண்டிருக்க முடியும். அப்போ கேட்பேன், டேய் உனக்குன்னு ஒரு நாள் செய்யும் போது தாண்டா அதனுடைய விஷயம் நம்ம உனக்கு தெரிய வரும். ஏன்னா உனக்கு அந்த இல்லை டாடி இதுதான் வேணும். ஏன்னா ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறார். யோசுவா குறித்து பார்க்கும்பொழுது அவர் ஆண்டவரை பின்பற்றி வந்தார், மோசேயை தான் சார்ந்து போறாரு. ஒரு நாள் வர்றாங்க, சமுத்திரம் பெருசா இருக்குது, இவர் போயிட்டு அதுல ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவருக்குள்ள என்ன நம்பிக்கை தெரியுமா? மோசே எதனா பண்ணுவாரு, இல்லைன்னா எல்லாரும் செத்தா சாத்து போலாம், நமக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விதமான ஒரு காரியத்துல போயிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் வருகிறது, மோசே மரிக்கிறார். மோசே மரித்த பின்பாடு அந்த காரியத்தை இவர் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அன்றைக்கு ஒரு பயம் வருது, அன்னைக்கு ஒரு பயம் வருது. See, many times when it's not us, we don't fear about that. People speak out of a lot of things. அதான் அந்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படி அநேக நேரங்களில் ஊழியர்களுக்கு கர்த்தர் அந்த சூழ்நிலை வழியாக கடந்து வரைப்பார்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா to empathize, there's a beautiful word, because when I used to work for many organizations, I used to train people on the empathy, putting yourself into someone's shoes அப்படி சொல்லுவோம். ஏன் தெரியுங்களா? Then only you can feel what that person is going through. இந்த மனுஷனுக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா? இப்ப இவ்வளோ ஜன திறந்து வர்றாங்க, இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆட்கள். ஏன்னா எங்க சீனியர் பாஸ்டர் கிட்டே கோச்சிக்கிறவங்க, இவங்க எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம். ரெண்டாவது என்னன்னா, எப்படி நான் அதெல்லாம் செய்ய போறேன், தனியா நிக்கிறேனே அப்படின்ற யோசுவா யோசித்து கொண்டிருக்கிற காலகட்டங்களை கர்த்தர் எழுந்து என்ன சொல்றாரு,
நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. First chapter 1 itself, God opens up with Joshua and says, you know what, நான் மோசேயோடு கூட இருந்ததை போலவே உன்னோடு கூட இருப்பேன். Hallelujah. That's exactly the promise of how things can proceed in Joshua's life. யோசுவாவுடைய வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி போக, அதான் சொல்றாரு, நீ எழுந்து கடந்து போ அப்படின்றாரு. இதெல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸ் கிடையாது. உங்களோடு கூட நான் இதை மிகைப்படுத்தி இதை காண்பித்தேன். பாருங்க, அநேக நேரங்களில் இதை எப்படி செய்ய போறேன் என்ற தத்தளிப்பு வரும்பொழுது கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை தான் நமக்கு பலனா இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த வார்த்தையுடைய பலனால அவர் என்ன பண்றாரு, யோசுவா சொல்றார், கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்ட்டு முதலாவது அவர் சந்திக்கிறது தெரியுமா, யோர்தானை பார்க்கிறார். யோர்தான் என்றால் என்ன தெரியுமா, ஒரு பெரிய வெள்ளம் புரண்டு ஓடுகிற ஒரு பயங்கரமான நதி. யோர்தானுடைய ஆராய்ச்சி எடுத்து படிச்சீங்கன்னா the depth and the width of the Jordan, ஆமென், அதனுடைய நீளமும் அகலத்தையும் குறித்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு. அப்படிப்பட்ட ஒன்றை தான் தனியாய் கடக்க வேண்டும் என்றால் எளிது. ஆனால் தன்னோடு கூட வருகிற லட்சமான ஜனங்கள், அவருடைய பொருட்கள், அவளை சார்ந்த காரியங்கள் கடக்க வேண்டும் என்றால் சாதாரணமானதல்ல. ஆனால் எதை கற்றுக்கொண்டார் அவருடைய பயத்தின் மத்தியில, கர்த்தர் எதை அவர் கற்றுக் கொடுத்தார் என்றால் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தாரு, நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் கூட இருப்பேன், நீ எழுந்து கடந்து போ. அதுதான் அவருடைய டேக்லைன். That is a punch word that he got from God. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊக்கத்தின் வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் இருக்கிற, கர்த்தர் பார்த்துப்பாரு. அந்த நம்பிக்கையோடு கூட தான் யோர்தான்ற ஒரு வெள்ளம் புரண்டு ஓடுகிறதுக்கு முன்பாக போயிட்டு காலை வச்சு அப்படி நிற்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய ஆசாரியர்களிடத்துல சொல்றாருப்பா, don't be terrified because looking at Jordan. யோர்தானை பார்த்து நீங்க டெரிஃபை ஆயிடாதீங்க, அது புரண்டு தான் வரும். ஆனா நாம என்ன தெரியுமா பண்ணோம், 2 காலை பதிச்சு கொண்டு போய் யோர்தான்ல காலை வைக்கும் பொழுது அந்த யோர்தான் பின்னிட்டு ஓடிடும் அப்படின்றாரு. யாரையும் கூட இருக்கிறீங்க, பிரச்சனை வரும் சார், பிரச்சனை வரும் சார், ஆனா கர்த்தரும் கூட இருந்து உன்னுடைய எல்லா பயத்துக்கு உன்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறவங்க கூட இருப்பேன்னு சொன்னவர் உலகத்தின் முடிவு பரிந்து இருந்து உன்னை நடத்தி கொண்டே தான் இருப்பார். புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, இல்ல கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ சொல்லுங்க, இந்த கர்த்தர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார், எனக்கு உதவி செய்கிறேன் என்று அழைத்தவர் அவர் பின்னிட்டு ஓட மாட்டாரு, எனக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை அவர் பின்னிட்டு போக வைப்பார். Your problem can mount up. உன் பிரச்சனை அப்படியே மலையை போல எழும்பி வரலாம். சரி, இது முடிஞ்சிச்சுரா அப்படின்னு வர்றாரு. இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களோடு கூட பேசினேன், ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். இந்த பிரச்சனையை மீண்டுட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. அங்கே ராஜாலாம் ஆணு வாயை திறந்து பார்க்குறானுங்க, என்னடா இது, இவனுக்கு அங்கேயே முடிஞ்சிட கதைன்னு பார்த்தா அதை தாண்டி வந்துட்டானுங்க. அவங்க இருதயமே கரைஞ்சி போச்சான். வசனம் சொல்லுது, அந்த ராஜாக்களுடைய கரையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி வரானுங்க பார்க்கலாம். இவனுக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டானுங்கல்ல, நம்ம ஊருக்குலாம் வர முடியாது, ஏன்னா அந்த வெள்ளத்தில் எப்படி தாண்டி வருவான். அட, இவனுங்க காலை வச்சா யோர்தானே சமபூமியா மாறிடுச்சு, வெட்டாந்தரியா மாறுது, தரையில நடந்து வர மாதிரி நடந்து வந்துட்டானுங்க. அப்ப இவங்க கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். யாரையும் கூட இருக்கிறீங்க, உன் பிரச்சனை உன்கிட்ட வரும்பொழுது கர்த்தர் எதற்காய் அனுமதிக்கிறா தெரியுமா, உனக்கு விரோதமா ஏளனம் பண்றவன், உனக்கு விரோதமா எழும்புகிற தன் வாயினாலே சொல்லத்தக்கதாய் உன் கர்த்தர் உண்மையானவர், உன்னுடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லும்படிக்கு தான் இந்த ஆண்டவர் சில நேரங்களில் சில பிரச்சனையை உனக்கு நேராய் அனுமதிப்பார். ஆனா அந்த பிரச்சனையில நீ பின்னிட்டு ஓடாமல் முன்னல நின்று இந்த பிரச்சனை கர்த்தர் எனக்கு ஜெயித்த தருவார் நீ சொல்ல 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 அதுல கர்த்தர் உன்னை மீண்டு வர பண்ணுவார் சார். எஸ், we cannot shy away from any problem. There's been a lot of problems that I've been battling. இந்த ஊழியத்துக்கு வந்து 16 வருஷம். அதுக்கு முன்னால் கொஞ்ச நாள் உலகத்தில் ஒரு ½ செஞ்சுரி. கொஞ்சம் பேர்லாம் என் வயசு என்னன்னு சும்மா கேட்கும்போது என்ன ப்ளீஸ் பண்ணுறது சொல்கிறாங்களான்னு தெரில. என்ன ஒரு 35 இருப்பீங்க, 40 இருப்பீங்க, அப்படிலாம் இல்லை, ½ செஞ்சுரி அடிச்சிட்டேன், விட்டுருங்க. அது ஏன்னா இப்போ அதே மறைச்சி வச்சு என்ன பண்ண போகிறேன், நான் வீடாக கட்ட போகிறேன். போன வருஷம் தான் கொண்டாடினீங்களே எல்லாருமே, போன வருஷம் பிரம்மாண்டமாக இங்கெல்லாம் ஊரையே இது பண்ணி 50வது செலிப்ரேஷனுக்கு. அப்போ இவ்வளோ வாழ்க்கையினுடைய இத்தனை வயசில் நான் பார்த்தது என்னென்னா, பிரச்சனை வந்தால் பிரச்சனையில் போய் ஓஞ்சி உட்காந்தா பிரச்சனை அமுக்கி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம். எழுந்து நின்று இது எனக்கு ஜெயத்து, இதில் ஜெயத்தோடு கூட கடந்து வர நிற்கும் பொழுது அதில் மீண்டு வந்து தான் ஆகும். இதாங்க என்னுடைய அனுபவம். ஆபிரகாம் அப்படி செய்தார், ஈசாக் அப்படி செய்தார், யாக்கோப் அப்படி செய்தார். எல்லாரை பற்றி பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டு என்ன தெரியுமா, இதனால தான் தைரியமாக நிற்க சொல்கிறேன். என்னைக்கு நீ தலை நிமிர்ந்து எழுந்து நின்று கர்த்தர் இந்த பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி ரட்சிப்பார், என்னை விட மாட்டான்னு சொல்லி அன்னைக்கு யோர்தான் பின்னாடி ஓடும், உன்னை மோதிக்கிட்டு வராது. எத்தனை பேர் அதை சொல்ல போறீங்க? எத்தனை பேர் அதை சொல்ல போறீங்க? சொல்லுங்க. யோர்தான் முன்னால மோதிட்டு வரும்போது நீ நின்று பாருங்க, யோர்தான் பின்னாடி போகும், உன்னை வந்து இடிக்காது. இல்லையா? யோர்தான் பார்த்தது இல்லையா? கூகுள் பண்ணி பாருங்க,
யூடியூப்ல போய் பாருங்க. யோர்தான் நேரில் பார்க்கணுமா, இஸ்ரேலுக்கு போங்க. நான் போன கர்த்தர் கிருபையில 2 வாட்டி போயிட்டு வந்தேன். உண்மைதான். இதெல்லாம் பற்றி ரொம்ப கேட்டு நமக்கு என்ன பண்ணோன்னா அது பெரிய விஷயமா அப்படின்னு இருக்கும். அதனால தான் ஒருவேளை அந்த இஸ்ரேல் ட்ரிப்லாம் கூட்டு போகிறாங்க எல்லாரையும். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா உண்மைதான், இந்த சம்பவங்கள்லாம் வாசிக்கும். இப்படிப்பட்ட இடத்துல சிவந்த சமுத்திரத்தையே 2ஆக பிளந்தார். எப்படா அது, இங்கேருந்து பார்க்கவே முடியல இடம், அது எப்படா 2ஆக பிளந்தார்? அப்போ இந்த தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த யோசுவாவுக்கு பில்ட் ஆகுது his faith. Yesterday I forgot to give that statement. Faith, my definition of faith is fearless attitude in him. Amen. ஆமா, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அது ஒரு கர்வம். என்ன தெரியுமா, அவர் பார்த்து பாரு, யோசுவாக்கு அடுத்தது வருது. என்ன தெரியுமா வருது? எரிகோ வருது. இந்த எரிகோக்குள்ளும் போக முடியல, வெளியும் வர முடியல. சொல்லுங்க, என்ன பண்ண முடியல? பூட்டி இருக்குது. அப்ப எப்படிப்பட்ட மதிலா இருந்திருக்கும் பாருங்க. நம்பர் 1, இவங்க அது பக்கம் போக முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஏலியன்ஸ், இவங்க வந்து வேற ஒரு ஆறுங்க. இதை தாண்டி போனால் தான் சுதந்திரம் பண்ணப்பட்ட இவளுக்கு வாக்கு பண்ணப்பட்ட இடத்துக்குள்ள போக முடியும். இப்போ அந்த எரிகோ பூட்டப்பட்டிருக்கிறது. ஒருவனும் உள்ளேயும் போக முடியல, வெளியும் வர முடியல என்று வசனம் சொல்லுகிறது. இவர் என்ன சொல்றாரு இங்க சொன்னாரு, நீ வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் என்ன பண்ணு, யோர்தான்ல காலவை, அது பாட்டுன்னு பின்னாடி போயிடுன்ட்டாரு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், என்ன சொல்றாரு அவர்கிட்ட, அப்ப ஒன்னும் அவ்வளவு பெருசாலாம் பண்ணாதீங்க, மெல்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, அது எரிகோ பக்கத்தில் போயிட்டு பேசிட்டு வந்துருங்க. சில நேரத்தில் கர்த்தர் சொல்ல வைக்கிற விஷயத்துக்கும் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் பயத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாய் நீ செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக அதில் ஒரு விடுதலை வந்துடும். புரிகிறவங்க தான் ஆமேன்னு சொல்லுவீங்க. யாரெல்லாம் அதை பெற்றுக்கொண்டீங்களோ அவங்க தான் நீங்கள் கர்த்தரை எதிர்த்து சொல்ல முடியும். பாருங்க, sometimes there may not be connection between what God wants us to do in our situation, but you got to raise up to do what God wants you to do in that particular situation. இதெல்லாம் இதில் கர்த்தர் சூழ்நிலை சொல்லுவார், வெறும் ஜெபம் பண்ணுப்பா. அது யாருன்னா ஒருத்தரை வச்சு வேற சொல்லுவார், யாருன்னா ஊழியக்காரர் ஜெபம் பண்ணலாம், உங்களுக்கு எரிச்சலாக வரும். ஏடா ஒரு எவ்வளோ பெருசா அப்படிலாம் எனக்கு வந்த நாட்கள்லாம் இருக்குது. இப்போ ரொம்ப கவலையாக போய் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், படிப்படியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுவும் அங்கே போனேனா, இங்கே வந்தனா, இதை வாங்கினேனா, இதை பண்ணனா, அவர் திட்டினாரான்னு கதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ஜெபம் பண்ணலாம்ப்பா. கத்துறதுல விட்டு யோ இதுக்காயா வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொன்னேன் அப்படின்னு ரொம்ப கோவம் வரும். யோசுவா சொல்லும் போது இங்கே கூட இருந்தவங்களாம் என்ன மறந்துருக்கோம், என்னடா பைத்தியமாக இருக்கிறாரு அவர். என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் போயிட்டு எரிகோ கரெக்டாக சுற்றிட்டு வந்துடுங்க, சத்தம் கூட போடாதீங்க, 6 நாள் செஞ்சுட்டு வந்துடுங்க, நான் சொல்கிற வரைக்கும் இப்படி தான் செய்யணும். ஆனால் அந்த ஜனங்களும் அப்படியே செய்தார்கள். 7ஆவது நாள் கர்த்தர் சொல்கிறாரு யோசுவாட்ட, போ, நாள் வந்துருச்சு, ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் போய் ஆர்ப்பரிங்க. இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்களாம். சம்மட்டி இல்லை, கடப்பாறை இல்லை, மண்வெட்டி இல்லை, இந்த மாதிரி எந்த ஸ்பேடு இல்லை, அது இல்லை, இது இல்லை. தானாகவே என்ன பண்ணுதான், எரிகோவின் கோட்டை இடிந்து விடுகிறது. பைபிள் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன, நான் ரொம்ப புதுசாக வந்து மாயாஜால கதை பேசுகிற மாதிரி இருக்குதா, இல்லைன்னா யாருன்னா ரஜினிகாந்த் படம் பேசுகிற மாதிரி? இல்லைங்க, பைபிள் இருக்குதுங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் வீட்டத்தில் வாசித்து பாருங்களேன். 7வது முறை போகும்போது சொல்றாரு, நீங்க சத்தம் போட்டு கம்பீரிங்க. என்னான்னு, கர்த்தர் ஏதோ உடைச்சிட்டாரு, கர்த்தனை மகிழ கொடுத்துட்டாருன்னு சொன்ன பண்ணுங்க, நீங்க கம்பீரிங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களை வியக்கத்தக்க விதத்தில் பார்த்தவர்கள். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் இல்லைங்க, 2வது ஆராதனையில். அன்றைக்கி தான் நான் சிக்கிமுக்கு போனேன். அன்றைக்கி தான் இதை பேசிட்டு போனேன். முதல் ஆராதனையில் என்ன பேசினேன், 4 யுத்தங்களை எளிதாய் ஜெயித்தார் இந்த யோசுவா. எடுத்து பார்த்தீங்கன்னா 1 பின் 1. ஒரு முறை ஒருத்தர் ஜெயிச்சிடுறாரு, கொஞ்சம் பில்டப் ஆகி இவனுங்க சொல்கிறாங்க, நம்ம தனியாக போனால் இவன் அட்டாக் பண்ண முடியலடா, 5 பலமான ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இவர் அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அப்போ ஒரு பயப்படல, எல்லா யுத்தங்களையும் ஜெயிச்சுட்டு என்னதமா நடக்குது, இந்த மாதத்துடைய கடைசி நாளில் வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன தெரியுமா, யோசுவாவின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த ஒரே ஒரு லைனை உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லும்படிக்கு இதை வச்சு தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல நான் விரும்புகிறேன். 14ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம் வாசிக்க என்ன தெரியுமா சொல்லுது, யுத்தம் ஓய்ந்ததினாலே அமைதலாயிருந்தது. அல்லேலூயா. யாரெல்லாம் அதை விரும்புகிறீங்களோ அவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, யுத்தன்றது எப்படிப்பட்ட வடிவத்தில் ஒரு அன்னைக்கு யோசுவாக்கு ஜனங்கள் ராஜாக்கள் கூடி வந்தாங்க. இன்றைக்கு உனக்கு பொருளாதாரத்தின் யுத்தங்களாக இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வேலையில் யுத்தமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை உன் குடும்பத்திலேயே உன் சொந்தத்திலே யுத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, உன் யுத்தம் ஓயும், ஒரு அமைதல் உண்டாக என்று கர்த்தர் சொல்றாரு. I want to declare that towards your life this morning. You
if you want to raise your hands and receive that, you got to proclaim that in your mouth. உன் வாயை திறந்து அறிக்கையிடு. இந்த ஒளிபரப்புல எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு நீங்க கேட்டிருப்பீங்கன்னா சொல்லுங்க, இந்த காலையில என் யுத்தம் ஓய்கிறது. இந்த 31ஆம் தேதி, இந்த மார்ச் மாதத்துடைய 31ஆம் தேதி என் யுத்தம் ஓயுது, அமைதல் உண்டாகிறது. நீங்களே உங்களுக்கு பார்த்து நீங்க சொல்லுங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையை நீங்க டெடிகேட் பண்ணி சொல்லுங்க. My warfare is coming to an end. Oh, the spiritual battle, oh, the battles that are being raised against my life is coming to an end. யுத்தம் ஓய்கிறது, அமைதல் உண்டாகிறது. யுத்தம் ஓய்து, அமைதல் உண்டாகுது. சொல்லுங்க சார், யுத்தம் ஓயுது சார், யுத்தம் ஓயுது. பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட சொல்லுங்க, யுத்தம் ஓயுது, யுத்தம் ஓயுது, அமைதல் வருது. Declare it. கர்த்தர் வார்த்தையை பேசுறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, தயக்கமே இருக்கக்கூடாது. யுத்தம் ஓயுது. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னா அது அமைதலா இருக்கணும். நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அமைதலா இரு, அமைதலா இருக்கும். அல்லேலூயா. 21ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதை யோசுவால, இந்த பிரகாரமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டது எல்லாவற்றையும் கொடுத்தார். சொல்லுங்க, எல்லாத்தையும் கொடுத்தார். யுத்தம் ஓய்து, அமைதல். வாக்கு பண்ணதை பெற்றுக்கொள்ளுவேன். எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? வாக்கு பண்ணதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி யுத்தம் உண்டாய் கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்றார், உனக்கு தருவேன், யுத்தத்தை ஓய பண்றேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? I don't know, you may face several problems. There might be people with financial problems. I mean, சிலர் குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சொந்தத்தில் பிரச்சனை, வீட்டுக்காரன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, புள்ள பிரச்சனை. I don't know, variety. பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரு பிரதரு, நான் காலை கூட சொல்லிட்டு இருந்தேன், அவர் என்ன சேஸ் பண்ணுறார் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு. எப்படியாவது பேசணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எப்படியோ பிடிச்சிட்டாரு. வாங்கிட்டு எடுத்து வந்துட்டு நான் சொன்னேன், அப்படியே அவாய்ட் பண்ணேன், ஏன்னா எனக்கு நிறைய வருது. ஆனால் பேசினா அவருடைய ப்ராப்ளம் இஸ் ஸோ யூனிக். I've never heard certain issues. It's so unique. Sometimes it's so different. People go through a lot of battles. எனக்கே வியப்பா இருந்துச்சு, என்ன ஆண்டவரே இப்படிலாம் பிரச்சனை, பாவாண்டவரே. இப்படிதான் மனதார ஜெபிச்சேன், பாவாண்டவரே. ஸ்ரீலங்காலேருந்து போய் அவர் ஒரு பிலிப்பினோ பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கே ரெஸ்டாரண்ட்டை வச்சு என்னென்னமோ ஒரு கதையாக சொன்னார். I could not even cut down because I was so busy actually. At the call but still I want to listen because I know he was going through an agony in his life. ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது. இது அப்போ தான் நான் காலில் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வசனத்தை கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அப்போ சொன்ன அவர்கிட்ட யுத்தம் ஓயும், அமைதல் வந்துடும், கர்த்தர் அமைதலை கொடுப்பாரு. ஆனால் வியக்கத்தக்க விதத்தில் ராத்திரி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார், பாஸ்டர் I didn't want to expose that because it's going on live. எந்த விஷயத்தை கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரோ, எதை கர்த்தர் பேசினாரோ, அந்த ஒரு விஷயத்துக்கு நேரம் ஒரு யூட்டர்ன் ஆகி சில காரியங்கள் எனக்கு இன்னைக்கே மாற துவங்கி இருக்கிறது என்று சொல்லி ஒரு சாட்சியை கர்த்தர் சொல்ல போங்க. கர்த்தர் அமைதியில கொடுப்பார் பிரதர். கர்த்தரால முடியாது எதுவும் இல்லை சார். எவ்வளோக்குள்ள நீ நம்புறியோ அவ்வளோக்குள்ள வித்தியாசம் வாழ்க்கையில் வரும். And I truly believe that. அதனால தான் அந்த தைரியத்தில் தான் இன்னும் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் இன்னைக்கு ராத்திரி சொல்கிறேன், இந்த காலில் பேசும்போது எனக்குள்ள பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? உனக்கு கொடுப்பேன்னு சொல்றதை கர்த்தர் தருவார். உனக்கு கொடுப்பேன்னு சொல்றதை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அதை பெற முடியாதபடிக்கு இருக்கிற யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுவார். சொல்லுங்க, பெற முடியாதபடி இருக்கிற யுத்தம் இருக்குதுல்ல, அது ஓயும். எனக்கு கொடுப்பேன்னு சொல்றதை கர்த்தர் தருகிற நாட்களாய் மாறும். எத்தனை பேர் டிக்ளேர் பண்றீங்க? உங்க வேலையில சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் சொல்லுங்க, உங்க பிசினஸ் சொல்லுங்க, உங்க குடும்ப வாழ்க்கையில சொல்லுங்க. அது ஒரு பிள்ளையா இருக்கட்டும். If that's a child that you've been battling, of something that you're battling, I don't know. That's why I said there are certain examples only I can use, but there may be unique things that you are wrestling in your life. சில ரொம்ப யூனிக்காக இருக்கு. நான் சொன்ன மாதிரி அதே போராட்டம், என் பிரச்சனையே சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சில நேரத்தில் அதை கர்த்தர் சொல்ல சொன்னால் நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பிரச்சனை. ஆண்டவரே, இந்த சூழ்நிலிருந்து என்னை கர்த்தர் விடுதலையாக்க வல்லவர். தாவீது சொல்கிறாரு, எல்லா பயங்களுக்கு கர்த்தர் என்னை நீங்களாக்கி என்னை விடுதலையாக்குகிறவர், எல்லா பயத்துக்கும். அதனால தான் ஆல்மோஸ்ட் ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசிட்டார், எல்லாத்தையும் சேர்த்துட்டார். எல்லா பயங்களுக்கும். This man, right from his childhood, he had been battling through his issues. Humiliation. நீ நிறைய பேர் ஹியூமிலேஷன் சாதா கிடையாது சார். இவன் சாப்பாடு எதுவும் போகிறான், நல்ல பையன். நான் சப்ஜெக்டே மாற்றி எதையும் பேசிட்டுக்கிறேன். அடுத்த விஷயத்த பேச முடியுமா தெரில எனக்கு. சரி இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கம்ப்ளீட்டாக பேசினேன். சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான் அண்ணனுங்களுக்கு, தப்பாங்க? நல்ல பையன் தானேங்க, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சாப்பாடு எடுத்து போகிறது தப்பாங்க? வேற எதனா வாங்கி போனான், சாப்பாடு எடுத்து போகிறான். அவனுக்கு கேட்குறான், டேய் நீ யாரா இங்கே வந்த? தேவையில்லாததுக்கு எதுக்கு வந்த? நீ போடா,
ஆனா சாப்பாடு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். Sometimes, when you go through some things, it's so humiliating. அதான் சொல்றேன், எல்லா விஷயத்தையும் பார்த்துறேன் சார். ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். எல்லா பயங்களிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு இந்த கடைசி நாள்ல, இந்த மார்ச் மாதம் 31 இந்த கடைசி நாள்ல, இந்த உயிர் தெழுந்த நாளுடைய காலை உலகமெங்கும் கொண்டாட்டிருக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன் யுத்தத்தை ஓய பண்றேன், யுத்தத்தை ஓய பண்றேன், உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை நான் கொடுப்பேன், பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை நான் கொடுப்பேன். வசனத்துல பார்த்தீங்கன்னா சொல்றார், அவர்கள் அவைகளை சுகந்தரித்து கொண்டு குடியிருந்தார்கள். சொல்லுங்க, சுகந்தரித்து கொண்டு குடியிருந்தார்கள். They inherited and they were established. Wow, it's sometimes tough to inherit God's blessings in our life. சுகந்தரித்து குடியிருந்தார்கள். குடும்பம் கர்த்தர் கொடுக்கிறது, ஆனா அதை சுகந்தரிக்க முடியாதபடிக்கு இன்னைக்கு போராட்டம். புருஷன் வீட்டுக்கு வர மாட்டாரு, மனைவி வீட்டுக்கு வர மாட்டாங்க, பசங்க ஒண்ணா இருக்க மாட்டாங்க, நீனா நாயினா இருப்பாங்க. கர்த்தர் கொடுக்கிற ஒரு வேலையா இருக்கட்டும், சுகந்தரித்து குடியிருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு உதாரணம் புரியுது? சுகந்தரித்து குடியிருக்கிறது. சொல்லுங்க, சுகந்தரித்து குடியிருக்கிறது. ஹல்லேலூயா. The Lord wants that to happen in your life. I want to bless you. இந்த காலையில் நான் நின்று உங்களை பார்த்து ஆசீர்வதிச்சு இயேசு நாமத்தில் சொல்றேன், நீங்கள் சுகந்தரித்து குடியிருப்பீர்களாக. எந்த வேலையில நிலவரலாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தில் நிலவரலாமல் ஆடிக்கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தில் நீ போராட்டத்தோடு கூட நிலவரமே இல்லாமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறேன். I am like running like a flake, sir. இங்கே போகிறாங்க, போய் ஒட்டிக்குது இந்த செடியில், அப்புறம் அங்கேருந்து போகிறேன், இப்படியே தான் இருக்குது. நிலவரமற்ற தன்மையாக ஒரு வீட்டை கூட வாடகைக்கு மாற்றிட்டே இருக்க. எனக்கு தெரியல, என் ஆவியில் ஏவப்படுத்த பாஸ்டர், இது 32வது வீடு பாஸ்டர், 42வது வீடு பாஸ்டர், ஒரு வீட்டில் உருப்படியாக இருக்க முடியாமல் நான் நிலவரற்று மாறிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உன்னை குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. சுகந்தரித்து குடியிருக்க பண்ணுவார், சுகந்தரித்து குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஹிஸ்டரி பயங்கரமா இருக்கலாம், அதெல்லாம் ஹிஸ்டரி. சொல்லுங்க, அதெல்லாம் ஹிஸ்டரி. ஹிஸ்டரிக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. சொல்லுங்க, யாரா ஹிஸ்டரி படிச்சுதான் உங்களை நான் ரொம்ப டிமைன் பண்ணல. நான் ஹிஸ்டரிக்கெல்லாம் வேல்யூ கிடையாது சார். He is risen for me. அவர் எனக்காய் உயிரோடு கூட இருக்கிறார். My future is important and he has the future in his hand. என் எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வருங்காரியங்கள் எனக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்க போகுது. நிகழ்காலம் கடந்த காலத்தை பத்தி விட்டுருங்க. வருங்காலங்கள் கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்துறாரு. 31ஆம் தேதி வந்துச்சு சார். இங்க இருக்கிறவங்களை பார்த்து யாருன்னா சவாலா கேட்கிறேன், யாருன்னா போய் மார்ச் 20ஆம் தேதி நடந்த ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, போய் கரெக்ட் பண்ணி காமிங்களா பார்க்கலாம். முடியுமா? Do you have the ability to go and correct something which happened on 20th of March? இல்லையே, முடிஞ்சிச்சு. Forget it. Look forward towards what God has for you in the future. வரு நாட்களில் கர்த்தர் எதை வைத்திருக்கிறார் தெரியுமா? சுகந்தரித்து குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். உன் யுத்தத்தை ஓய பண்ணி உன்னை சுகந்தரித்து குடியிருக்க பண்ணுகிற நாட்களுக்குள்ள நான் உன்னை கொண்டு வர்றேன். கர்த்தர் அதை மகிமையாய் உனக்காய் மாற்றுவார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சார் he was resurrected. அன்னைக்கு நம்மலாம் ஓடுறாங்க. Actually I wanted to connect this with the resurrection, sermon. இந்த காலையில உயிர்த்தெழுதலின் பிரசங்கத்தை தான் நான் முதல் ஆராதனையில் பேசினேன். இதை கொஞ்சம் நேரம் பிரீஃபாக சம்மரைஸ் பண்ணி இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணேன். ஆனால் பட் நேரம் ஓடிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஹெட்ஸ் அப் I want to give you because there's a lot of people that watch as well, and not only that, people actually watch this after this sermon. உங்களுடைய பிரயோஜனத்துக்காய் மாத்திரமல்ல, ஒரு 5 நிமிஷம் அதையும் நான் சொல்லிடுறேன். பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுடைய நோக்கம் அன்னைக்கு சிலுவையில மரிச்சு அன்னைக்கே கதை முடிச்சு வேற மாதிரி போயிருக்கலாம். நான் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமா, he was raised on that cross. That is exactly the title that I want to tell you. He was raised on the cross so that I will arise. ஏன் அந்த சிலுவையில உயர்த்தப்பட்டார் என்றால், நான் உயரும்படிக்கு தான் இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டார். உயர்த்தி வச்சு பரியாசம் பண்றான் ஒரு 10 பேர், ஒரு 100 பேர் அவரை பார்த்து பரியாசம், நீ ராஜானா இறங்கி வாயம் பார்க்கலாம், என்னென்னமோ பண்ணியே, இறங்கல சார். endured it. இறங்கல. ஏன் இறங்கல தெரியுமா? அதை சுமந்து நான் அதை ஃபுல்லா முடிச்சாதான்
இதுக்கப்புறம் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி தொங்க வேண்டியதில்ல, உயர்த்தப்பட்டவருடைய வாழ்க்கை இருக்க முடியும் என்று அன்றைக்கு சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டு கொண்டேதான் இருந்தார். நீங்க நினைக்கிறீங்களா எதையோ பண்ணவருக்கு இது இறங்கி வர முடியாதா? இறங்கி வந்திருக்கலாம் சார். வானத்தையும் பூமி எல்லா சர்வ அதிகாரமும் அவருடைய கையில இருந்தது. சிலுவையில இருந்து அப்படியே என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட என்ன பண்ணல, இறங்கி கீழே நின்று என்னப்பா பண்ணீங்க, ஏன்பா என்ன அடிச்சிங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனா அதை செய்யவில்லை. அதை முற்றிலுமாய் செய்து முடித்தது எதற்காக தெரியுமா? That's why I look at the definition of this cross is because he carried, he remained, he overcame, and he submitted, and he was successful. CROSS. He carried, he remained, he overcame, he submitted himself, and he was successful. Hallelujah. அந்த சிலுவையை சுமந்தார், அந்த சிலுவையை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார். வசனம் சொல்லுது, சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி மேல தொங்கிட்டு அவர் தூக்கி அடக்கப்படல சார். சில மணி நேரங்கள் அதில் தொங்கி சுமந்து கொண்டு போனார். எருசலேமின் வீதிகளிலே அதை தூக்கி கொண்டு போனார். ஏன் தெரியுமா? இனி இப்படிப்பட்ட காரியத்தை எந்த மனுஷனும் செய்யக்கூடாது என்பதற்காக அதை அவர் தூக்கி சுமந்தார், அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார். அதன் அர்த்தம் என்ன? அந்த பாரமான சிலுவை ஏதோ கட்டையை தூக்கணும்ன்றதுக்கு இல்லைங்க. இந்த ஜிம்ல போய் செஞ்சாருங்களா? இல்லைங்க. மனுஷன் இதை போல போராட்டங்கள் வரக்கூடாது என்பதற்காக தான் என்ன பண்ணாரு, அவர் அந்த சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து முடித்தார். உன்னுடைய பயங்கள் எல்லாவற்றிலும் உன்னை நீங்களாக்கி உன்னை உயர்த்தும்படிக்கு தான் கர்த்தர் செய்து முடித்தார். தேவ பிள்ளையே, நீ பயப்படக்கூடாது, சூழல் வரும் பயப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, அந்த வியாதியிலே மாண்டு போக கூடாது, இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது, அதிலிருந்து ஜெயித்து வர வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் அதை உனக்காய் சுமந்து தீர்த்தார், அதை தாங்கி பிடித்தார், ஒப்பு கொடுத்தார், அந்த சிலுவையை ஜெயமா மாற்றினார். வசனத்துல வாசிக்கிறோம், பவுல் எழுதுகிறார், கொலோசிய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, 2வது அதிகாரத்தின் 14-15 வாசிப்போம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க. The book of Colossians, to the church of Colossians chapter 2, 2வது அதிகாரம், கொலோசிய புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14-15 வசனம் இப்படி வாசிக்கிறேன். என்ன சொல்லுங்க? நமக்கு எதிரடியாகவும் அவருக்கு எனக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை நமக்கு எழுதுறார். அன்றைக்கு எழுதப்பட்ட சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நடக்கிற சபைக்கு, இன்றைக்கு நம்புகிற விசுவாசிகளுக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சொல்லுங்க, சிலுவையின் மேலே அதை ஆணி அடிச்சாரு. எதெல்லாம் பண்ணாரு? நல்லா புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்தை திரும்ப பாருங்க. எனக்கு எதிராய் வருகிற காரியங்கள், எனக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள், எனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து சிலுவையில அடிச்சார் ஆணிய. ஏன்? அதன் மூலமா நான் அடிக்கப்படக்கூடாது. சொல்லுங்க. அதனால் நான் என்ன பண்ணக்கூடாது? எனக்கு வர்ற விரோதத்தை என்ன தாக்க கூடாதபடிக்கு அவர் அன்றைக்கு சிலுவையில கொண்டு போய் அன்றைக்கு அதை என்ன பண்ணாரு? சிலுவையில வைத்து நசுக்கினார். அதனால சொல்றாரு, உனக்கு விரோதமா வர்ற விரோதம் உனக்கு இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வர்ற யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த யுத்தத்தை பண்றவர் நானு, நீ என்ன நம்பி இருன்றார் கர்த்தர். சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அதுதான் பெரிய நம்பிக்கை. என்ன தெரியுமா? நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன். ஒரு 10 பேர் 10 விஷயமா எதனா பண்ணட்டும், ஆஃபீஸில் ஒரே ஆள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்துட்டு கொடுக்கட்டும், கர்த்தரவனை பார்த்து கொள்வார். இல்லையா? கர்த்தரவனை பார்த்துப்பார். என்னைக்கு நீ கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்குறியோ, என்னைக்கு அந்த சிலுவையில் கர்த்தர் இடத்துல நீ ஒப்பு கொடுக்குறாயோ, கர்த்தர் அன்னைக்கு உனக்கு ஜெயத்தை தந்துடுவார் சார். இல்லையா? எல்லாருக்கும் விரோதம் வரும், எல்லா விதத்தில் வரும். வேலை செய்யும்போது எனக்கு விரோதம் இருந்துச்சு, பாஸ்டா இருக்கும்போது விரோதம் இருக்கும், எல்லாத்துலேயும் விரோதம் இருக்கும். விரோதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துட்டா நீ வந்து your life is full of cup and cake and honey with all flowers and everything in your life. Our life is a battle. சும்மா அப்படியே வந்து ஸ்மூத்தாக காலையில் இருந்தோடனே நான் ஒரு கப் கேக் சாப்பிட்டு அப்படியே ஹனி குடிச்சிட்டு அப்படியே சுற்றி இருக்கிற வாழ்க்கை. எல்லாருக்கும் எல்லா விதமான பேட்டில் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் அவருடைய சிலுவையில் எனக்காய் அவர் அறையப்பட்டதில் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அங்கிருந்து கொடுக்க வேண்டிய வெற்றியை கர்த்தர் எனக்காய் தருகிறார். அல்லேலூயா. சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல சிலுவையிலே எனக்காய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் சிலுவையில முடிச்சு எனக்காய் வெற்றி சிறந்திருக்கிறார். Another I want to give you this definition. He carried, he remained, he overcame, he submitted, and he was successful. That is cross for me. அதுதான் அந்த சிலுவை, அதுதான் எனக்கு சிலுவை. என்ன சிலுவை தெரியுமா? எனக்காய் சுமந்தார், எனக்காய் எல்லாவற்றையும் தாங்கினார், எனக்காக எல்லாவற்றையும் மேற்கொண்டார், எனக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி இருக்கிறார்.
That's the reason he was raised on the cross, so that I will rise. Hallelujah. R-I-S-E, so that I will rejoice. The word R is for rejoicing. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புங்க? ஐயோ 10 பேர் தான் ஆமென்றீங்க. இயேசு நாமத்தில் அந்த 10 பேருக்கு நடப்பதாக சொல்லி முடிச்சிட்டா? இல்ல எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். நான் தேடி போகவில்லை பாடணுமே இல்ல, என்ன தேடி வந்தா. எதுக்கு வந்தாரு? சந்தோஷம் தரும்படிக்கு வந்தார். சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். ஆமென். He was raised that I will rise. I was raised with rejoicing. சந்தோஷமா நான் இருப்பேன். சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கணும். That my life will impact. The word I want to use is because my life has to impact. நான் நடந்தா என் வாழ்க்கையை பார்க்கிறவங்க எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்பதை பார்க்கும்படிக்கு என் வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கணும். அதான் நான் இங்க எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். நீயும் சேட்டு கடையில கடன் வாங்க போனீனா, நீ அதே காய்கறில போயிட்டு கடன் வாங்கினா உன்கிட்ட என்ன இம்பாக்ட் இருக்குது? வரும், சூழ்நிலை வரும். ஆனா போராடணும். நீ சேட்டுக்கிட்ட போயிட்டு இந்த சேட்டை வச்சுங்க, எனக்கு கொடுங்க. அங்க வந்து கோயின்சாமி பேர் இருக்குது. யார் பேர் இருக்குது? ஆபிரகாம் பேர் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? Your life is to impact the greatness and the goodness of what God has done in your life. உன்னை பார்த்து சவாலா சொல்றேன், உலகத்தின் மனுஷனோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கிறதற்கோ ஒப்பிட்டு போகிறதற்கோ நீ அழைக்கப்படவில்லை. நீ மனமகிழ்ச்சியோடு கூட தேவனை வெளிப்படுத்துகிற கருவியா இருக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை சிலுவையில உயர்த்தி இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? அப்படிதான் சார் உங்க வாழ்க்கை இருக்கணும். You are watching this live, I am telling you. Your life has been with a lot of curse and condemnation. He has carried that on the cross. Every condemnation, எல்லாத்தையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து இருக்கிறார். நீ நம்பணும், காலையில எழுந்து சொல்லணும், இந்த சாபம் எனக்குரியது அல்ல, இந்த மன உளைச்சல் எனக்குரியது அல்ல, இந்த பொருளாதாரத்தின் நெருக்கடி எனக்குரியது அல்ல. இதை கர்த்தர் சிலுவையில் எனக்காய் மாற்றியிருக்கிறார். இதற்கு ஈடாய் மன மகிழ்ச்சியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். என் வாழ்க்கை ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும்படிக்கு கர்த்தரின் வாழ்க்கையில அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். I need to impact. பாஸ்டர் கட்டினார் பாட்டு, என் பேச்சுல, என் மூச்சுல, என் நடத்தையில, என் சொல்லுல கலந்து இருக்கீங்க அப்படின்னு. அன்பின் ஆவியானவரே, அதெல்லாம் பாட வரதில்லை. ஏன்னா அது அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக பாடணும். அவர்கிட்ட நான் பார்த்தா தான் கேட்டேன்ப்பா சார் இப்படி கட்டிங்களே அப்படின்ட்டு. இல்லையா, அந்த டைமில் தோணுச்சு கட்டையா, நல்ல மனுஷன், நம்ம ஃப்ரெண்டுங்க தான் இவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க. இப்போ பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு உருக்கு என்ன தெரியுமா? என் பேச்சில், என் மூச்சில், என் நடத்தையில், என் நடக்கையில், என் செயலில் கலந்துருக்கும் பொழுது நீ அதை தூக்கிட்டே போயிட்டு சேட்டுக்கிட்ட போற. அதை தூக்கிட்டு எங்கே போற? உலக மனுஷனுக்கு டீ கட்டில் உட்கார்ற. அதை தூக்கிட்டு எங்கே போற? அவனை கிண்டல் பண்ணும்போது நீ உட்கார். ஹலோ, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலோடைய வேத தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 10 பேருக்கு புரிஞ்சுது. 10 பேர் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க. 10 பேருக்கு என்னடா சொன்னாரு, யார் எழுதின கவிதைன்னு தெரியலையே, இந்த கவிதை நல்லா இருக்குதேன்ற மாதிரி ஒரு சிலர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லை, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை தான் திரும்ப சொன்னேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க பிரதர், our life has to impact. That's the reason God has risen me. என்னை கர்த்தர் உயர்த்திருக்கிற நோக்கம் நான் மனமகிழ்ச்சியா இருக்கணும். என் வாழ்க்கை தேவனுடைய ஈர்ப்புல அசைவாடி கொண்டிருக்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. I need to succeed in my life. For the yes, the Lord said I need to succeed. I need to be a successful person. சொல்லுங்க, எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் ஒரு வெற்றி உள்ளவனாய். அதனால தான் வெற்றி சிறந்தார்ன்ற வார்த்தை இருக்குது. யார்? அவர் வெற்றி சிறந்த சாதிக்கிறதுக்காக சிறந்தார் ஏசாமி. நான் வெற்றி சிறக்கும்படிக்கு தான் அவர் வெற்றி சிறந்தார் சார். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இன்று முதல் நான் வெற்றி சிறப்பாண்டவரே சொல்லுங்க. இன்னிலிருந்து நான் வெற்றி சிறந்து எல்லாவற்றிலும் ஜெயமாய் இருக்கும்படிக்கு என்னை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவீர். அவருடைய வாசனையை, இதே பவுல் எழுதுறார், கொரிந்த சபைக்கு எழுத சொல்றார், அவருடைய வாசனையை வெளிப்படுத்தத்தக்கதாய் போகிற இடங்கள் எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணி, எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணி என்ன என்ன பண்ணுவாரா? அவருடைய வாசனையை. ஆபீஸ்ல போய் உட்கார்றீங்கன்னா the aroma
a victory has to come out of you. இவன் கிட்ட போய் பேசினா ஜெயம் கிடைக்கும். நான் நிறுவனத்தில் வேலை செய்யும்போது அப்படிதான் நிறைய பசங்க என்கிட்ட வந்து நின்று பேசிட்டு போனா, சார் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க சார். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இவர் ஜெபம் பண்ணார்னா எனக்கு நல்லது நடக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றியை கொண்டு வரணும். சொல்லுங்க, வெற்றியை கொண்டு வரணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வரணும்க்கா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கக்கா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இது நடக்கும். ஏன்னா உங்ககிட்ட அந்த இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு நாமத்தில் எனக்கு ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். Amen. My life has to be successful. That is the reason he was raised, that I will raise. Hallelujah. I will rejoice, I will impact, and I will be successful, and I will be more effective. Successful is different from being effective. Please understand. Success ஆனதுக்குள்ள எஃபெக்டிவா இருக்கிறது இல்லை சார். எவ்வளவு அவருக்காய் தீவிரமாய் நீ பயன்படுகிறாயோ அதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய வெற்றி. இயேசுவை பெத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க பெரிய ஜெயமா இருக்கிறவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவருக்காய் நான் பயன்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க சார்? கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களுக்காக ஜெபம். நான் பயன்படலாம். ஏதோ ஆலயத்துக்கு வர்றேன், நான் பைபிளை படிக்கிறேன், சர்ச்சுக்கு போடுறேன், ஜெபம் பண்றேன். அப்பா உங்களுக்கு பரலோகத்தில் பட்டா போட்டு வச்சிட்டாரு, கவலைப்படாதீங்க. அந்த பட்டாலாம் மாத்தி கொடுக்க மாட்டாரு. ஆனா எவ்வளவு அவருக்காய் நீ ஓடுகிறாயோ அவ்வளவு வெகுமதிகளை கர்த்தர் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். There's a lot of reward that God wants to bless your life, and that's why there's a lot of need. Not everybody has to get into missions. Not everybody has to do all sorts of things that everybody does. But there's something that the Lord expects out of your life. வாழ்க்கையில இருந்து குறிப்பிட்ட சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Unless you are engaged into God, you can never know what God wants to use you. அப்பதான் நீ எஃபெக்டிவா இருக்க முடியும். Hallelujah. My life has to impact, and I got to be more effective. That's the rise for me. RISE. Rejoice, impact, succeed, and be effective. Hallelujah. கர்த்தர் அதுதாங்க விரும்புறாரு. அதுக்காக தாங்க அவர் அங்க தூக்கப்பட்டாரு. யோசுவா சொல்றாரு, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையில ஒரு வார்த்தையும் தவறல சார், எல்லாத்தையும் அப்படியே செய்தார். பயம் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு, யோர்தான் வந்துச்சு, எரிகோ வந்துச்சு, ராஜாக்கள் எல்லாம் கூட்டம் கூடி வந்தானுங்க. அவனு கையில வைத்த இந்த ஆயுதங்கள் எல்லாம் பெருசா இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளும் கர்த்தரனை தோற்கும்படிக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எல்லா யுத்தங்களை கர்த்தரனை ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்தவராயிருந்தார். நம்ம சாட்சி எப்படி சார் இருக்குது? சர்ச்சுக்கு வரேன், ஆனால் இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, மாதிரி அப்படியே தான் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் கேட்கும் போதே அப்படியே ஒரு அதான் சிலெல்லாம் கேட்கும் போதே நான் கொஞ்சம் பாலிஷ்டாக கேட்கறது, ஓகேவா? ஏன்னா இவங்ககிட்ட கேட்டு நம்மளை வந்து டிப்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷனும் அவங்க பேசுறது, எங்கப்பா சார் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், நீங்க வேற ஜெபம் பண்ணீங்களா, நம்மள வேற போட்டு கூட்டிட்டு போட்டுருவாங்கள, நம்ம விசுவாசத்தை குலைச்சு போடுறதுக்கு கூட இழுத்து போட்டு நன்றுவாங்க. நீங்க வேற பா நீ எவ்வளவு நம்புற, நான் ஜெபம் பண்றேன். நீ நம்பணும். என்ன தெரியுமா? இந்த இயேசு எனக்காய் உயிரோடு எழுந்தார், இவர் எனக்காய் தூக்கப்பட்டார், எல்லாவற்றையும் எனக்காய் சுமந்தார், என் சிலுவை அவர் தாங்கினார், என் உபத்திரவுகளை அவர் தாங்கினார், என் பாடுகளை அவர் தாங்கி எனக்காய் ஜெயமாய் மாறினார். நான் ஜெயமாய் இருக்கும்படிக்கு எனக்குள்ள மனமகிழ்ச்சியை தந்திருக்கிறார். என் வாழ்க்கை மற்றவர்களை தொடும்படிக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய உற்சாகத்தை அவர் தந்திருக்கிறார். இருக்கிற இடங்கள் அப்படியே ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. எழுந்து நிற்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்தியாசத்தை மாறுதலையும் கர்த்தர் தருவீராக. உடைய வாழ்க்கையில போராட்டங்கள் ஒருவேளை பெரிதாய் பெருகி கொண்டே இருக்கலாம். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்றேனே, இந்த வார்த்தையை நான் கேட்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றுதலே வரலையே என்று சொல்லி நீ ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். Maybe your problems are mounting up huge in your life. You've been wrestling and battling one after the other. You might have thought, நீ ஒருவேளை நினைச்சிருக்கலாம் இந்த பிரச்சனை ஓஞ்சிடுது. ஆனா 5 பேர் கூட்டம் கூடி 10 பேர் கூட்டம் கூடி ஒருத்த மோதி இந்த இடத்துல ஒரு 10 பேர் உனக்கு விரோதமாய் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எப்படி இதுல இருந்து மீண்டு வரது எனக்கு தெரியல சார். கர்த்தர் சொல்ற அந்த நாள்ல உன் யுத்தத்தை ஓய பண்ணுவேன், அமைதல் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்றார். உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை நான் உனக்கு கொடுப்பேன். நீ அதில் தங்குவாய், தாபரிப்பாய், அதில் சுதந்திரமாய் இருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உன்னை பார்த்து சொல்றேன். உன் யுத்தங்களை ஓய பண்ணுகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் வருகிறார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், you should rise. நீ எழும்பி மனமகிழ்ச்சியோடு கூட களி கூர்ந்து தேவன் உனக்கு செய்கிற காரியத்தை
தைரியமாய் பறைசாற்றுகிற மனுஷனா இருந்து கர்த்தருடைய வாழ்க்கையை நீ எப்பொழுதோ பிரயோஜனமுள்ளவனா இருக்கும்படி கர்த்தர் இடத்துல சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்க போராடினாலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உனக்காக நான் தூக்கப்பட்டாச்சு, உனக்காக நான் உயர்த்தப்பட்டேன். அது ஒன்றும் பெரிய உயர்வல்ல, அவமானமாய் உயர்த்தப்பட்டேன். சரீரத்தில் வஸ்திரம் கொள்ளாத நான் அவமானமா, because how they hung him on the cross without clothes. அவமானமா தூக்கப்பட்டேன், பரியாசம் பண்ணப்பட்ட ராஜாதி ராஜா. எல்லாம் அதுக்காக தான் அங்க தூக்கப்பட்டங்க. ஏன்னா நீ அப்படி தூக்கி உன்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உயர்வாய் இருக்கும்படிக்கு நான் உன்னை உயர்த்துக்கிறேன். எல்லாம் இருக்கிற இடங்களை எழுந்து இந்த காலில் கத்தரை பார்த்து சொல்லுங்க. Can you please be seated? 2 நிமிஷம் உட்காந்துங்களேன். ஒரே ஒரு பேன்ஸ் நான் வாசிக்கணும், அதனால தான் நான் அதை அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டேன். இந்த கீழே மாட்டிடுச்சு. ஒரு முக்கியமான ஒரு திருமண அறிக்கையை நான் வாசித்த பிற்பாடு நாம் ஜெபித்து முடிக்கலாம். இந்த திருச்சபையில் திருமண அறிக்கைகளை வாசிக்கிறதுடைய கட்டாயம் நோக்கம் என்ன என்பதை நான் அதை உங்களுக்கு அநேக முறை நான் விளக்கியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இங்கிலீஷில் பேன்ஸ் அப்படின்வாங்க, தமிழில் ஓலை வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய காலகாலமாய் சபைகளில் செய்கிறது உண்டு. திருமணத்துக்கு நம் சபையில் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 3 முறை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய சபையில் இந்த பேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருமணத்தில் திருமண தம்பதியராய் இதில் பங்கு பெற போகிற அருமையான ரத்தீஷ்காகவும் சந்தானாக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பிள்ளைங்க கடந்த அநேக நாட்களாய் நம்முடைய சபைக்கு வராங்க. இந்த தம்பி இங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவ அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரை தொட்டு இந்த ஞானஸ்தானத்தில் அவர்கள் பிரவேசிக்க உதவி செய்திருக்கார். இந்த பிள்ளை இவங்க அருமையான அவருடைய பெற்றோர்கள் நல்ல ஒரு ஊழியங்களை சார்ந்தவங்க தான். கேரளாவில் அவர்களுடைய குடும்பத்தாரோடு கூட இவங்களை இணைந்து 2 குடும்பத்தாருடைய சம்மதத்தோடு கூட ரொம்ப அழகான ஒரு திருமணத்தை வருகிற 15ஆம் தேதி நாம் நடத்த இருக்கிறோம். இந்த திருமண அறிக்கையை நான் வாசிக்கிறேன். நம்முடைய சபையை சார்ந்த திரு பாலசேகரன், திருமதி சுதா இவர்களுடைய இளைய குமாரன் ரத்தீஷ் மணியன் பாலசேகரனுக்கும் ஹெவன்லி ஃபீஸ்ட் சர்ச் ஆஃப் காட் இந்த சபையை சார்ந்த திரு குருவில்லா மேத்யூ, திருமதி சாரா குருவில்லா இவர்களுடைய இளைய குமாரத்தி சந்தானா லிஸ் குருவிலாவுக்கும் ஆமேன். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு பரிசுத்த விவாகம் செய்ய பெற்றோர்களால் பெரியவர்களால் வருகிற ஏப்ரல் மாதத்தினுடைய 15ஆம் தேதி அன்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இந்த பரிசுத்த விவாகத்தில் பிரவேசிப்பதற்கு தடையான நியாயமான காரணங்கள் இருக்குமானால் அதை நீங்கள் திருச்சபைக்கு எழுத்தின் மூலமோ அல்லது வார்த்தையின் மூலமோ நீங்கள் தெரிவிக்க கடவீர்கள். இதை திருச்சபையில முதலாவது அறிக்கையாக வாசிக்கிறோம். ஆமேன். இந்த திருமணத்தை கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய கிருபையிலே நான் நடத்த இருக்கிறேன். ஆமீன். வருகிற 15ஆம் தேதி இவருடைய திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா தேவைகளை சந்தித்து ஆமேன். Our God is a God of all supplies. ஆமீன். எல்லா தேவைகளை சந்திக்கிறார். திருமணனாவே தேவைதான், எல்லா திருமணத்திலையும் தேவைதான். ஆமேன். ஆனால் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் சுமூகமாய் நடத்தி தருவார்னு சொல்லி நம்ம எல்லாம் பிளஸ் பண்ணலாமா? அவங்களுடைய கரங்களை நீட்டி அவங்களை ஆசீர்வதிங்க. ஆமேன். சந்தானாவையும் ஆமேன் ரத்தீஷையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவளை இணைகிற அந்த திருமண வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய கர்த்தர் ஒரு நாள் வேதனையை கூட்டார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, ரத்தீஷ்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே சந்தானாக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தரை அறிந்து கொள்கிற பாக்கியத்தின் கிருபையை அவளுக்கு தந்தீங்களே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவள் இணைக்கப்படுகிற அவருடைய திருமண வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். இந்த திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வருகிற 15ஆம் தேதி நடக்கிற இந்த திருமணத்தில் கர்த்தருடைய ஆளுகையும் தேவ சமாதானமும் இந்த திருமணத்தில் இருந்து எல்லா விதங்களும் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே தேவைகள் உண்டு, குடும்பங்கள் இணைந்து வர்றாங்க, அநேக சவால்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றிலும் தேவனுடைய சம்பூர்ணம் பெருகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தருடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்தியவர்களை ஆசீர்வதிக்கிறோம். சமூகம் பெருகிக் கொண்டே இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen. The Lord will take care of every need. எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இந்த ஆராதனையை முடிக்கிறோம். அதனால் எழுந்து நின்று கர்த்தர் பேசின வார்த்தையில இணைந்து சொல்லுங்க, கர்த்தருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஆமென். நான் கர்த்தருக்காக வாழணும். சும்மா கவலையே பேசின்னு கூடாது. நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லி அனுப்புறேன். Don't go on. யாரை பார்த்தாலும் போன் எடுத்தா யார்கிட்ட பேசலாம் நடக்காதே பேசக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது. அது பேச பேச it unnecessarily build something in you. பேசாதீங்க. இன்னைக்கு ஒரு டெடிகேட் பண்ணிங்க,
ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போங்க. இந்த வியாதியை பத்தி பேச மாட்டேன், இந்த நடக்காத பத்தியே பேச மாட்டேன். I'm not going to speak this. எனக்காக இது அவர் உயர்த்தப்பட்டார். அவர் அங்க தூக்கி மாட்டிட்டாங்க. அவர் எல்லாம் சுமந்து தீர்த்தாருன்னு சும்மா அலியலி ஆமேன்னு சொல்றோமே, அது பொய்யா? அப்ப அதை விட்டுறணும். அதை அவர் பார்த்துப்பாரு. அவர் எல்லாத்தையும் எனக்காக செஞ்சு முடிச்சிடுவாரு. நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன். எப்படி சாட்சி சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தர் எனக்காக செய்து முடிச்சிட்டாரு. எப்படி சொல்ல போறீங்க? கர்த்தர் எனக்காக சொன்ன அதே ஆள்கிட்ட சொல்லுங்க. அது உன்னை கேட்கும். திரும்ப ஒரு மாதிரி உன்னை டெம்ப் பண்றதுக்கு, உன்னை வெறுப்பேறதுக்கு கேட்கும்னா கேட்கும். என்ன அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அடுத்த கேள்வி வேற கேட்கும். நான் அப்படிதான் இந்த இடத்த முடிஞ்சிச்சு அடுத்த உடனே கேட்கறாங்க, 10 கோடியா? எத்தனை கோடின்னு? ஆமா 10 கோடி. எது கேட்டாலும் பதில் கொடுத்துனே தான் இருந்தேன். ஏன்னா அதுக்கு ஐடியா கொடுத்தா ஒருத்தர் முதல்ல ஒரு வாட்டி தெரியல அப்படின்னு பாருங்க, இவ்வளவு காசு என்ன பண்ணுவேன், எங்க லோன் எடுப்ப, உனக்கு லோன் எடுக்கிறதுக்கு இது இருக்குதா? அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, உன்னை வந்து ஃபாரின் அனுப்புறேன், 10 சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணு, டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது. நான் சொன்னேன், இந்த பிச்சைக்கார வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். என்னைக்குமே இந்த பிச்சைக்கார வேலை செஞ்சதில்லை, என்னைக்குமே பிச்சைக்கார வேலைக்கு போக மாட்டேன். நான் எனக்கு கர்த்தர் தருவாரு. வானத்தின் பல கனிகளை திறந்து எத்தனை கோடி வேணாலும் தருவாரு. எனக்கு அந்த தைரியம் இருக்குதுன்னு அதோட வாயை பொத்திக்கினாரு. ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்க, பக்கம் பக்கமா ஐடியா கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க. அதனால என்ன சொல்லுங்க, பிரச்சனை முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. எப்படி முடிஞ்சது? கர்த்தர் முடிச்சாரு. அவதான் முடிச்சுட்டு போங்க. என்னப்பா அவதான் முடிஞ்சிச்சு. அவன் அதோட அடுத்த கேள்வி கேட்க மாட்டான் பாரு. நம்மளை பார்த்து அடுத்த கேள்வி கேட்க மாட்டான். முடிஞ்சிச்சா? இவன்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை. இவன் நம்மள என்ன பண்ணுவான்? நீ சந்தோஷமா இருப்ப அப்பதான். இல்லைன்னா உன் பிரச்சனையை கொண்டு போய் அவன்கிட்ட சொல்ல அது என்ன பண்ணிட்டு ஒரு ஆலோசனை, அவர்கிட்ட போய் பாக்குறியா, இவர்கிட்ட போய் பாக்குறியா, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பாஸ்டர்கிட்ட போன் பண்ணி தரேன், அவர் உனக்கு தலைமையில கை வைப்பாரு, எண்ணெயை ஊத்துவார் தலைமையில. எவ்வளவு லிட்டரா ஊத்தினாலும் பிரச்சனை தீராது. நீ முதல்ல மாறினாதான். லிட்டரா ஊத்தினாலும் இல்ல, ஒரு சொட்டு உன் தலைமையில கை வைக்காமலே கர்த்தர் உன் பிரச்சனையை மாத்தி போட்டுருவார். உண்மையை சொல்றேன் சார். அதனால கர்த்தர் உனக்காக உயர்த்தப்பட்டு விட்டார். அவர் எல்லாத்தையும் தொங்கி முடிச்சிட்டார். அவர் எல்லாத்தையும் அதை ஜெயமாய் மாற்றி விட்டார். நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். இந்த சூழ்நிலை எனக்காய் மாற்றி போடுவார். அந்த நம்பிக்கையோடு உடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணுகிறோம். இந்த காலில் ஆண்டவரே உடைய சமூகம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த காலில் நீர் பேசின இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, I pray that there will be a revival in their hearts, Lord. இருதயங்களுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை, ஒரு எழுப்புதலின் வல்லமை ஒவ்வொரு இருதயங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் பலத்தோடு கூட இது புறப்பட்டு போகும்பொழுது let the spirit of resurrection fall on each and every one of them, Lord. ஒவ்வொருக்குள்ள அது இருதயத்துக்குள்ள பாயட்டும். இயேசு எனக்காய் உயர்த்தப்பட்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்கு உண்டு. அவர் எல்லாவற்றையும் எனக்காய் பார்த்துக் கொள்வார். நான் தேட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் அவர் எனக்காய் செய்து முடித்திருக்கிறார். நான் அதை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள வேண்டிய நம்பிக்கையோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும். சாட்சியோடு கூட ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. கிருபையின் வல்லமை பெருகி கொண்டே இருக்கட்டும். இன்றைக்கு இந்த நாள்ல கர்த்தர் தொடர்ந்து உம்மை ஆராதிக்க கிருபைகளை தந்தீங்க. சுகத்தோடு பலத்தோடு கூட கர்த்தர் நடத்தி எங்களை அடுத்த மாதத்தினுடைய நாட்களில் எங்களுக்கு கால்களை பதிப்பீங்க ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.